சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் பாமக தலைவர் அன்புமணி சந்தித்து பேசியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைக்கிறார். அன்புச்செல்வன், எதற்காக இந்த திடீர் சந்திப்பு? பின்னணி விவரம் என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஜூன் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. அதிலும் குறிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிலுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டுக்கு ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தலை முறியடிப்பதற்கும் சமூக நீதியை மேம்படுத்துவதற்கு குறிப்பாக சமூக நீதி சர்வே எனப்படக்கூடிய ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது அவசியம் என்ற தீர்மானமும் கூட அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து இது வலியுறுத்தப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் தான் இந்த தீர்மானம் தொடர்பாக முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடியதை வலியுறுத்துவதற்கான தீர்மானத்தை நேரடியாக வழங்குவோம் என்று தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காரணம், இந்தியாவிலே சமூக நீதியில் தலை சிறந்து கொள்ளக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 100 ஆண்டுகளுக்கு முன்பே 100% இடஒதுக்கீட்டை தமிழகம் தான் கொண்டு வந்தது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு முன்னெடுப்புகளிலும் அதிலும் குறிப்பாக சமூக நீதி முன்னெடுப்புகளை மேற்கொள்ள பிற மாநிலங்களுடன் போட்டியிட தமிழக ஆட்சியாளர்கள் முயற்சிகள் மேற்கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சமூக நீதியின் தொட்டில் என்று அழைக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இப்போது சமூக நீதி பின்னடைவை சந்தித்து வருவதாகவும் கூட அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆகவே பல 6 முறை, அதாவது 1989 ஆண்டிலிருந்து 1931ஆம் ஆண்டு வரை 6 முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. தற்போது ஒன்றிய அரசும் அதற்கான ஒப்புதலை வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் சமூக நீதியை காப்பதற்கக்கூடிய அடிப்படையில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற வலியுறுத்தலை வழங்குவதற்காகத்தான் ஜூன் 5ஆம் தேதி நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது வழங்கி சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன்.